லைக் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட் என்னென்னு பார்த்தா இன்ட்ரடக்ஷன். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரியாக்டில் வந்து காமர்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ லைக் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கான லைக் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் இந்த லைக் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. என்ன பண்ணுறேன்னா ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு லைக் நான் இந்த டிப்புக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக இது ப்ராடக்ட்னு வச்சுப்போம். ப்ராடக்ட் அண்ட் கண்டெய்னர். ஓகேவா? இது வந்து தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த டிபுக்கு வந்து என்ன பண்ணணும், ப்ராடக்ட் கார்ட்டுன்னு வச்சுப்போம். கார்ட்டுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து லைக் ப்ராடக்ட் கார்ட் வச்சுப்போம். தென் பார்த்தீங்கன்னா லைக் இமேஜில் வந்து டிஸ்பிளே பண்ண தேவையில்ல. தென் H3 வேணால் வச்சுப்போம். லைக் என்னன்றது எனக்கு அதுக்கான நேம்ஸ் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஆட் பண்ணிப்போம். ஆட் டு கார்ட் பட்டன். ஆட் டு கார்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லைக் இது முக்கியமாக வந்து நம்ம ப்ராடக்ட் கண்டெய்னருக்கும் தென் ப்ராடக்ட் கார்ட்டுக்கு மட்டும் சிஎஸ்எஸ் தான். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ப்ராடக்ட் கண்டெய்னருக்கு வந்து சிஎஸ்எஸ் எழுதுறேன். ஸோ ப்ராடக்ட் கண்டெய்னர் என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும், டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸாக டிஸ்பிளே பண்ணோம். ஏன்னா லைக் அடுத்த பேஜில் போகும்போது அது மாதிரி டிஸ்பிளே பண்ணணும். தென் ஃப்ளக்ஸ் ரேப்பும் பார்த்தீங்கன்னா லைக் ரேப் தான் கொடுக்கணும். ஓகே. தென் இதுக்கான ஒரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன கேப் கொடுக்கலாம், லைக் 20 பிக்சல் அப்படிங்கிற ஒரு கேப் கொடுத்துருவோம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் விச் மீன்ஸ் சென்டர். தென் மேபி இப்போது நம்ம இதை வந்து லைக் குரோமில் வந்து பார்ப்போம். ஓகே. இதை பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்வாட் இமேஜஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ இதுக்கான பேடிங் வந்து கொடுப்போம். பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 20 பிக்சல். ஸோ இந்த இமேஜ் வந்து லைக் ப்ராப்பரான சைஸாக இமேஜ் இல்லாதனால லைக் அந்த மாதிரி வந்திருக்கு. தென் அடுத்து என்ன பண்ணோம்னா லைக் ப்ராடக்ட் கார்ட்டுக்கான லைக் இந்த சிஎஸ்எஸ் வந்து எழுதுவோம். ஸோ ப்ராடக்ட் கார்ட்டுக்கான சிஎஸ்எஸ். ஸோ அதோடைய லைக் வித் என்ன ஒரு 200 பிக்சல். தென் பேடிங்கும் 14 பிக்சல். ஒரு பார்டர் கொடுப்போம் 1 பிக்சல் சாலிட் கலர் மாதிரி. தென் இதுக்கு ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சல் கொடுப்போம். ஸோ இப்போ வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது எதுவுமே கார்ட்குள்ளே ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ அதுக்கு வந்து லைக் ப்ராடக்ட் இமேஜுக்கான இதை வந்து கொடுக்கணும். ஸோ அதை நான் சிஎஸ்எஸ் மூலயமா லைக் சரி பண்ணுறேன். ஓகேவா? தென் பார்டர் ரேடியஸ் கொடுத்தாச்சு. தென் பாக்ஸ் ஷேடோ கொடுத்துக்கலாம். ஸோ பாக்ஸ் ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா 0.4 பிக்சல். தென் பிக்சல் RGBA 0 0 0 0.1. ஓகேவா? தென் எக்ஸ்பிளைன் சென்டர். பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருங்க. ஸோ transition transform 0.2 seconds. தென் ஈஸ் இன் அவுட். ஓகேவா? ஸோ இது ஓவர் பண்ணும்போது லைக் இதோடைய ப்ராடக்ட் ஃபார்ம் இந்த கார்டு ஓவர் பண்ணும்போது என்ன பண்ணோம், லைக் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் மாற்றுவோம். ஸோ என்ன பண்ணலாம், ஓவர் பண்ணுறேன். தென் என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து மாற்றுறேன்.
ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன ஸ்கேல் ஆஃப் என்ன ஸ்கேல்லேருந்து மாற்றோம் 1.05 மாற்றிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், லைக் சிஎஸ்எஸ் முடிச்சாச்சு. ஸோ இமேஜுக்கான ஒரு சிஎஸ்எஸ் எழுதும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு இமேஜுக்கான சிஎஸ்எஸ் வந்து என்ன, ஓகேவா, ப்ராடக்டுடைய இமேஜுக்கான ஒரு சிஎஸ்எஸ், கரெக்டாக? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் நேமே டிஃபைன் பண்ணுறேன், ப்ராடக்ட் இமேஜ், கரெக்டாக? ஸோ ப்ராடக்ட்டுக்கான ஒரு இமேஜ். இப்போ இதை காப்பி பண்ணிக்கிறேன், கிளாஸ் நேமை காப்பி பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணுறேன், லைக் அதோடைய ப்ராடக்ட் நேம் இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணுறேன் கிளாஸ் நேமு. இதுக்கு என்ன பண்ணுவோம், வித் கொடுப்போம், வித் 100%. தென் அதுக்கு வந்து ஹைட் ஆட்டோ கொடுத்துப்போம். தென் மேபி நமக்கு தேவை பார்டர் ரேடியஸ் ஒரு 7 பிக்சல் கொடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் லைக் கார்ட்ஸ் எப்படி வந்து லைக் ரீஅரேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. ஓகேவா? சப்போஸ் லைக் கார்ட்ஸ் வேணும். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட்ஸை நான் இங்கே எனக்கு இந்த டைப்பில் தேவையில்லை, லைக் லேட்டராக அதை பற்றி பார்த்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு லைக் ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ஒரு பெட்டர் கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் கார்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ திருப்பி என்ன பண்ணுறேன், லைக் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எப்படி இருக்காதுன்னு தெரிஞ்சிருக்கும். லைக் இது எப்படி இருக்குது, கார்ட்ஸ் வந்து லைக் ஒரு பக்காவாக ஒரு கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா 5 6 ஐடி நமக்கு வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ அந்த ஐடி அந்த இதுக்காக மாற்றிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம், லைக் இமேஜஸ்லாம் லைக் டிஃப்ரெண்ட்டாக மாற்றுவேன். ஸோ நான் இதை லாஸ்ட்டாக 2 ஆட் பண்ணது திரும்ப வந்துடுறேன். தென் என்ன பண்ணுறேன், திரும்ப இதே ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். தென் இப்போ வந்து லைக் இங்கே ஐடி மட்டும் மாற்றிப்போம். மாற்றியாச்சு. ஸோ தென் இப்போ வந்து குரோமுக்கு போகிறேன். ஏன்னா லைக் எப்படி இந்த கார்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது, ஏன் இந்த பட்டன் ப்ராப்பராக வரலன்னா, ஸோ தட் இமேஜுடைய சைஸ் வந்து லைக் ப்ராப்பராக நான் வந்து எடுக்காததுனால இந்த இமேஜஸ்லாம் இப்போ வந்து இப்படி ப்ராப்பராக இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த பட்டனுக்கு வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான சிஎஸ்எஸ் வந்து பட்டனுக்கான சிஎஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கிளாஸ் நேம் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆட் டு கார்ட்ன்றது ஒரு கிளாஸ் நேம் வச்சுப்போம். ஓகேவா? ஸோ ஆட் டு கார்ட்னு வச்சுப்போம். இப்போ காப்பி பண்ணிக்கிறேன், ஆட் டு கார்ட்ன்ற பட்டனுக்கு லைக் சிஎஸ்எஸ் வந்து எழுதணும், கரெக்டாக? ஸோ இப்போ ஆட் டு கார்ட்னு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ், ஸோ 7BFF. தென் அதுக்கான ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா எஃப்எஃப். தென் இதுக்கு ஒரு செட் ஆஃப் பேடிங்ஸ் வந்து டிஃபைன் பண்ணோம். ஸோ பேடிங்குடைய பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிக்சல், தென் 15 பிக்சல். ஓகே, தென் இதுக்கு ஒரு பார்டர் தேவையே கிடையாது. ஸோ பார்டர் வந்து நான் ரன் பண்ணி இப்போ எப்படி பட்டன் லுக்ஸ் லைக் பார்ப்போம். இங்கே வந்து நான் சேவ் பண்ணல, ஸோ இங்கே சேவ் பண்ணுறேன். ஸோ சம்வாட் ஓகே, பட்டன் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஸோ இதுக்கு இன்னும் நான் என்ன பண்ணுறேன்னா லைக் கர்சர் பாயிண்டர் ஆட் பண்ணலாம், அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ் ஆட் பண்ணலாம். தென் என்ன பண்ணுறேன், ஃபாண்ட் சைஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 16 பிக்சல். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து
அதே மாதிரி லைக் இருக்கு இமேஜஸ்லாம் கரெக்டாக. ஸோ லைக் போகிறவங்களுக்கு டீசெண்டாக இருக்கு. இப்போ சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், லோக்கல் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன வாட்டர் பாட்டில் அண்ட் ஓகே என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். தென் வாட்டர் பாட்டில் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷூஸ். ஸோ ஷூஸ் கொடுத்துட்டு தென் ஷூஸ். ஸோ ஹேண்ட் பேக் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2200. ஷூஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300. தென் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ்ஸ். ஓகே, மைக்ரோவேவ்ஸ் கொடுத்துறேன். ஸோ மைக்ரோவேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வச்சுப்போம். ஸோ காப்பி பேஸ்ட் மைக்ரோவேவ்ஸ். தென் மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 8999. ஸோ நேம் வந்து மிக்சர். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துறேன். ஸோ இங்கே ப்ரைஸ், இங்கே மிக்சர். ஸோ தென் வாட்டர் பியூரிஃபையர். ஸோ வாட்டர் பியூரிஃபையருடைய ப்ரைஸ் வந்து 7000. தென் பியூரிஃபையரோட ப்ரைஸ் 7000. தென் பார்த்தீங்கன்னா க்ரீம் மிஷின், வாஷிங் மிஷினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 20,000. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் சேவ் பண்ணால் ஓகே, எரர் காட்டுது, லைக் ஒன் எரர் இஸ் தேர்ன்ற மாதிரி காட்டுது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, வாட்சஸ் இங்கே இருக்கு. ஸோ ஷூஸ்க்கு அப்புறம் என்ன மைக்ரோவேவ்ஸ் டைரெக்டாக வந்துச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு. குரோம் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் எல்லாமே ஒரு சிமிலர் இமேஜ் சைஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கு, லைக் நல்லா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணோம்னா நம்ம ஹெடர் செக்ஷன் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஹெடர் செக்ஷன் ஆட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம், ஸோ காம்போனன்ட்ஸில் இங்கே என்ன பண்ணோம், ஹெடர் டாட் ஜேஎஸ் என்ன பண்ணோம், ஹெடர் டாட் சிஎஸ்எஸ். ஓகேவா? இந்த ஹெடர் எங்கே நம்ம இம்போர்ட் பண்ணோம், இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு காம்பவுண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கோட் ரியாக்ட் non-stop header export default of header. ஹெடர்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லைக் app.jsல இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் ஹெடர். தென் என்ன பண்ணுறேன், ஹெடரை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ குரோம் போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெடர் எங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் இந்த ஹெடர் கம்பனண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லைக் இதுக்கு சிஎஸ்எஸ் அந்த நேம் ஆஃப் தி ஷாப்பிங் கார்ட் அப்ளிகேஷன் அதெல்லாம் நான் இப்போ நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு லைக் ஹெடர் கம்பனண்ட்டுக்கு போகிறேன்.